எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜூங்கோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மின் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. மின் அவன் படிக்கிற காலேஜில் ரொம்ப டாப்பராக இருப்பான். அதனால ஜூங்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்காக அவனை வந்து வர வச்சிருப்பாங்க. மேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எனக்கு சேலரி கொடுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக வேணான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சேலரியை டபுளாக கொடுக்குறேன், ஏன்னா உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், அதனால நீ வந்து டபுளாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டபுள் பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மின் வந்து வந்திருப்பான். ஓகே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கப்புறம் உனக்கு ஃபுல்லாக நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன், நீ வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறல, ஸோ உனக்கு ஃபுல்லாக இதுக்கப்புறம் நான் தான் கைடன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோவுக்கு ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பான். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க, ஸோ இதுக்கப்புறம் வந்து தூங்காத, நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, நீ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். மின் வந்து அவனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட போவாங்க. நீ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா முன்னாடி என்னோட பேரை வந்து சொல்லி கூப்பிடாத, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பழகினேன்னா படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே கெட்டு போய்டும், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நான் வந்து லிமிட்டோட இருந்துக்கிறேன்னு அவனும் சொல்லுவான். ஜூங்கோவும் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ஸோ அந்த இடத்துல தான் வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. யார் அங்கிளோ அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு சவுண்டு கேட்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜூங்கோ தான். என்னாச்சு இன்னும் வந்து நீ தூங்கலான்னு கேட்டுட்டு இருப்பாங்களா, இல்லை நீங்கள் கீழே வந்து லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆனால் ஹானியில் என்ன வரலையான்னு கேட்டுட்டு இருப்பானா, இல்லை ஹானியில் வந்து வரல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் வந்து அட்டன் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தா ஹானிலுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வயசுல இருக்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஓகே நர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரி பண்ணணும், நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்டோன்னே, சர்ஜரியா என்னாச்சு மகளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜூங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்து எதுவும் அடிப்படையில்ன்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, இல்லை என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து பண்ணிடுங்க, என்னோட பொண்ணு வந்து எனக்கு உயிரோட வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்க ஓகே சொன்னாங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே நர்ஸ் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்களா, நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நான் டாக்டர் கேட்டோன்னே, ஆமாம் டாக்டர் நான் வந்து இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜூங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும், இங்கே வந்து இதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர் இருக்காங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலுக்கு ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக அடிபட்டுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆகிடும். ஸோ டாக்டர் வெளியே வரும்போது டாக்டர் என்னாச்சு என்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நாங்கள் இந்த அளவுக்கு லேட் ஆகும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்களோட லங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு, இதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் மட்டும் வரல, கொஞ்ச நேரத்தில் கான்சியஸ் வந்துரும்னு சொன்னோன்னே அவங்க ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி அவங்க ஆண்ட்டு சொன்னோன்னே, நானும் பாடா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம், ஏன்னா எனக்கு கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதை வேறு நான் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வரேன்னு ஜூங்கோ சொன்னோன்னே, ஓகே நீ போயிட்டு வந்து கிளினிக்கில் இருக்கிற வேலையை பாரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஜூங்கோவும் அவங்க தம்பி இருந்தாலும் ஸோ 2 பேரும் வந்து போவாங்க. ஆண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹானியில் பத்திரமா பார்த்துக்கோங்க, நானும் பாடாவும் வீட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னே ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, நான் ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட வேலையை பாருன்ற மாதிரி ஆண்ட்டு சொல்லிடுவாங்க. இவன் வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அனில் பொம்மையை தான் எடுத்து வைப்பான். அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டவல் வந்து எடுத்து கொடுப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண தப்புக்கு அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிருக்கான், நான் அவளோட காசை வந்து எப்பயுமே எடுத்துகிட்டு தான் இருந்திருக்கேன், அவள் வந்து எனக்காக சேர்த்து தான் அவள் வேலைக்கு போயிருக்கான்னு அவங்க சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போவான். அவங்களோட அக்காவோட நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பேர் எழுதி வச்சிருப்பான், ஸ்வீட் பொட்டேட்டோன்னு. ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதி வச்சிருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என்னால் அந்த கொரியன் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லியிருப்பான். அடுத்த நாள் வந்து அவன் அழுதுட்டு இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கலான்னு உள்ள வருவான். ஆனால் அந்த டைமில் என்னால் சாரி கேட்க முடியல, நான் பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தான், என்னால் அந்த டைமில் அவகிட்ட சாரி கூட கேட்க முடியல, அதெல்லாம் நினச்சி அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு சொன்னோன்னே, பாடா எங்கே பாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி தான் இருக்குது, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு வச்சுக்கோ, டாக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போ, நீ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் காசு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு போ, நீ வந்து எதை பற்றியும் நினச்சி யோசிக்காத, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும், எவ்ரிதிங் வில் பி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வரும். ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பான், ஏதாவது அப்டேட் வருதான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இங்கே இவங்க அம்மாவை காமிப்பாங்க. அப்புறம் பாடா இருப்பான், இங்கே அங்கிள் இருப்பாங்க. ஹானில் நீ வந்து முழிச்சுக்கோ, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அழுகாதன்னு சொன்னோன்னே, இல்லை நான் வந்து அழுக மாட்டேன், நான் வந்து நல்லா தான் இருக்கேன்,
இங்க பாரு அனில் ஜூங்கோ வந்திருக்கான். ஸோ ஜூங்கோவ பார்க்கறதுக்காக வந்து முழிச்சு பார்த்துக்கோன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். ஜூங்கோ வந்து டாக்டர் கிட்ட வந்துட்டு, "ஹானில் ஏன் இன்னும் முழிச்சுக்காம இருக்கான்? இன்னும் கான்ஷியஸ் வரலையா? அவன் பிரெயின்ல வந்து எதுவும் பிளட் வந்து லீக் ஆயிருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தீங்களான்னு கேட்டு அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து கிளினிக் வருவான். ஸோ கிளினிக் வரும்போது அவங்க சார் பேசிட்டே வருவாரு. "எங்க ஹானில காணோம்? ஹானிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலையா? சரியில்லையா? ஃபீவரான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா?" "இல்ல எனக்கு தெரியாது சார்ன்னு" சொன்னோனே, "நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்த மாதிரி இப்ப இருக்காதீங்க. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா அவள பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க. நேத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இத கண்டுபிடிச்சேன். இத வந்து நான் உன்கிட்ட குடுக்கலான்றதுக்காக தான் கிளினிக் வந்தேன்னு" சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி குடுப்பாரு. அவன் அவனோட கேபினுக்கு வந்துட்டு அந்த பேப்பர பார்த்துட்டு இருப்பான். அந்த நோட்ஸ் வந்து என்னன்னா 2 பேரும் கீழ மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் வந்து இவனுக்காக எழுதியிருப்பான். அப்ப வந்து 2 பேரும் ஸ்கூல் டைம்ல வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். நம்ம 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பொசசிவா இருந்துட்டு, "நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் தான் ஃபர்ஸ்ட் வரணுன்ற" மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல மயக்கம் போட்டு விழுந்தோம். அப்போ டிஸ்பென்சரில இருக்கும்போது ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்ஸ் வந்து எழுதியிருப்பான். "நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நானும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சரியாயிடுன்ற" மாதிரி அந்த நோட்ஸ் வந்து எழுதியிருப்பான். ஆனா அவன் கிட்ட குடுக்காமலே கீழ விட்டுட்டு போயிருப்பான். அந்த லெட்டர வந்து இவன் படிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவளா இருப்பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். திங்க் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ பார்த்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிருவான். ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, முழிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜ பார்த்துட்டு வேகமா உள்ள வருவான். அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்டுக்கு மேல இருக்கிற ஒரு ரிலேஷன் மாதிரி பார்த்தேன். ஸோ ட்ரூ லவ்னா என்னன்றதும் எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். உண்மையான லவ்னா எப்படி இருக்குன்ற மாதிரி நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். ஹானில் வந்து அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, நான் வந்து உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி சாரி கேட்டோனே வேகமா ஓடி வந்துட்டு, "இல்ல நீ வந்து பார்த்தீன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணல. எல்லாமே என்னோட தப்பு தான். நீ வந்து பார்த்தீன்னா என்ன மன்னிச்சிருன்ற" மாதிரி அவன் சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மால ஐ லவ் யூ ஹானின்னு சொல்லுவான். ஸோ நான் வந்து பார்த்தீன்னா, உனக்கு எல்லாமே குடுக்குறதே என்னோட ஹார்ட்லருந்து தான் குடுப்பேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து எங்கள ரொம்பவே பயமுறுத்திட்டேம்மான்னு" அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. "இல்லம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே ஆகல. ஈரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பீஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே வளர்ந்துரும். நான் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாமே பண்ணலான்ற" மாதிரி ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. "நீங்க எல்லாருமே இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அன்னீசியா இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு ஒரு ஆள் மட்டும் இங்க இருங்கன்னு" சொன்னோனே, அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே நீங்க எல்லாரும் போங்க. உங்கள எல்லாரையும் விட எனக்கு தான் ஸ்டெமினா இருக்குன்னு" சொன்னோனே, பாடா வந்து பார்த்தீங்கன்னா, "நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருப்பான். "ஓகே நம்ம எல்லாருமே ராக் பேப்பர் சிசர் விளையாடலான்னு" சொன்னோனே, இவன் ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, கை நீட்டுவான். "என்ன ஜூங்கோ நீமான்னு" கேட்டோனே, அவன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கைய மாத்திடுவான். "ஓகே நான் தான் வின் பண்ணேன். நீங்க எல்லாருமே லூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கருந்து வீட்டுக்கு போங்க. நான் வந்து ஹானில பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானே இங்க ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அது மட்டும் இல்ல நான் வந்து டாக்டராவே இருந்திருக்கேன். அதனால ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே இப்போ வீட்ல போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்டெமினா ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக் வாங்கன்னு" சொன்னோனே, இவன் என்ன பண்றான்ற மாதிரி இவங்க எல்லாருக்குமே கன்ஃப்யூஸா இருக்கும். ஹானில் வந்து இத பார்த்துட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்பான். "ஓகே நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு டோர வந்து குளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு இவ கிட்ட வரான். "ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சீட் பண்ணது வந்து நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்காத. நான் வந்து உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்னு" அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேட்டுட்டு இருப்பான். இங்க இவங்கள காமிப்பாங்க. "இப்போ நீங்க என்ன நடந்துச்சு? நம்ம ரூம்குள்ள தானே இருந்தோம். அவன பாரேன் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாறிட்டான்." பாடா என்ன சொல்றான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மெச்சூரா நடந்துக்கிறான். ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டிஷா நடந்துக்கிறான். இவன வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு பாடா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, "அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளையும் பார்த்துக்கிட்டான், அவளையும் பார்த்துக்கிட்டான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டரா தானே இருக்கான். ஸோ அவனே வந்து பார்த்துக்கட்டும். நம்ம எல்லாருமே வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு" சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கொட்டாய் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஏர் வாங்குறதுக்காக வெளிய கூட்டிட்டு வந்திருப்பான். "இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா, நானே உனக்காக வந்து பார்த்து, பார்த்து எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல இந்த பிளாங்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நானே பார்த்து, பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இங்க இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா தான் இருந்துச்சு. நான் வந்து உனக்காக தான் எல்லாமே கொண்டு வந்தேன்னு" ஹானில் கிட்ட வந்து ஜூங்கா பேசிட்டு இருப்பான். ஸோ 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது, "நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்து ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள போம்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் எதுவுமே கேட்டதில்ல. நான் வந்து ஈவன் பிரேயர் கூட பண்ணதில்ல. ஆனா நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, நான் எவ்வளோ ப்ரே பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு" ஹானில் கிட்ட ஜூங்கோ சொல்லிட்டு இருப்பான். "எனக்கு தெரியும் உன்னோட மனசுல வந்து நெறைய கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால சொல்ல முடியாது. நான் வந்து எல்லாமே என்னோட மைண்ட்ல செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு" ஹானில் சொன்னோனே, "நீ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கவரி ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு இருப்பான். நேத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க. நான் எப்பயுமே உன்ன வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி ஹானில் கிட்ட ஜூங்கோ வந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டே இருக்கும்போது இங்க இன்னொரு சவுண்ட் கேட்கு. யாருன்னு பார்த்தா ராணும் அவனும் வந்துருவான். ஸோ 2 பேரும் பார்த்தோனே இங்க ஜூங்கோ வந்து, "ஏய் நீ என்ன பவர் ரேஞ்சரா
எப்போ பாரு இங்கே வந்து யாருக்கு ப்ராப்ளம்னாலும் நீயே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு நான் திட்டிட்டு இருப்பான். ஸோ 2 பேருமே டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசுறது எல்லாமே நீ கேட்டுட்டியான்னு ஜூங்கா வந்து பின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஆமா நீ பேசுறது எல்லாமே கேட்டுட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டிக்கால் போட்டுட்டு காட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரே பண்ணுன்ற அதுவும் கேட்டாச்சு. நீ வந்து ஹானியில எவ்வளோ லவ் பண்ற உன்னோட ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவள் எந்த அளவுக்கு இருக்கான்றதை நீ சொன்னல அது எல்லாத்தையுமே நானே கேட்டுட்டேன்ற மாதிரி பின் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது நம்ம 2 பேரும் தனியாக போய் பேசலான்ற மாதிரி பின்னை வந்து தனியாக கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். நான் இப்போதான்டா வந்து எங்கடா கூட்டிட்டு போறேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு வெளியே போவாங்க. என்ன அவங்க 2 பேரும் பேசிட்டாங்களா இன்னும் வந்து ரொம்ப நேரம் ஆகுமான்ற மாதிரி பின் வந்து அவன் கூட பேசிட்டு இருப்பான். ஆமா அவன் கூட இன்னொருத்தன் இருந்தாங்களா அவங்க யாருன்ற மாதிரி பின் கேட்டுட்டு இருப்பான். ஆமா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கேள்வி தான் இருக்கு. ஏன்னா நீ வந்து டாக்டர் மீன் கூட எதுக்காக போனேன்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆயிட்டு வரணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு தேவைன்னு ஜூங்கோ வந்து ஹானில் கிட்ட பேசிட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் ஹானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வெளியே போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோக்கு தெரியுமான்ற மாதிரி பாடா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நைட் டைம்ல அக்கா கூட ஒருத்தன் போனதா இன்னொரு பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கோமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது வந்து அவனுக்கு தெரியுமான்ற மாதிரி பாடா கேட்டுட்டு இருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கொலிக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டான்னு சொல்லி வேகமா சொல்றதுக்காக உள்ள வருவான். உள்ள வந்து பார்க்கும்போது என்னடா பாக்குறேன்னு இவங்களை எட்டி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணு நான் தான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ல நீ வந்து அவசரப்படாத நீ வந்து இந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி தெரியுறேன்னு ஹானில் சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அணில் மாதிரி தெரியுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க அம்மாவும் பாடா வந்துருவாங்க. ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்ற மாதிரி எந்திரிச்சு நின்றுவான். ஓகே நான் வந்து இப்போ கிளினிக்கு போறேன் நீ வந்து பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பா. ஓகே நீ வந்து பயப்படாத உன்னோட அணில வந்து நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் நீ வந்து உன்னோட வேலையை பாருன்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னானே ஓகே ஓகே நான் வந்து கிளம்புறேன்ற மாதிரி அவனும் கிளம்பி போவான். ஜூங்கா போனோடனே ஹானில் கிட்ட பாடா வந்து மன்னிப்பு கேட்பான். அவளும் என்னடா எதுக்கடா கேட்கறேன்னு கேட்டோன்னே இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இன்சிடென்ட் இருந்துச்சுல அதை வந்து பண்ணது நான் வந்து உங்ககிட்ட அன்னைக்கே மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து என்னால மன்னிப்பு கேட்க முடியல. அது மட்டும் இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேலைக்கு போகாம உங்ககிட்டே காசு கேட்டுட்டு இருக்கேன்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால முடிஞ்ச ஒரு வேலைக்கு நான் போவேன்ற மாதிரி பாடா வந்து அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருப்பான். இவங்க வந்து லஞ்ச் வந்து கொடுப்பாங்க. எதுக்குமா லஞ்சுன்றத அவன் கேட்டுட்டு இருப்பானா இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கல ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு லஞ்ச் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓகே தேங்க்யூன்னு சொன்னேன். அப்போ அவன் கூட போனது வந்து உனக்கு யாருன்னு தெரியுமா சீனியர் கொலிக்கு தான் போனாங்க நீ நினைக்கிற மாதிரி வேற யாரும் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னானே இல்லம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து அதை நினைச்சதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னானே ஓகே ஓகே உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. இங்க வந்து மின்ன காமிப்பாங்க. ஸோ மின்ன வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். லிவர் கிட்னி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இங்க பின்னோட கிளினிக்ல காமிப்பாங்க. ஓகே எல்லாரும் வந்து லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிட போறீங்கன்னு அவங்க கேட்டுட்டு இருப்பான். பின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டிஷ் சொல்லுவான். ஸோ அந்த டிஷ் சொல்லாம இவங்க எல்லாரும் பாஸ்தா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் வந்தோடனே ஓகே நம்ம எல்லாருமே இப்போ பாஸ்தா சாப்பிட போறோமான்னு சொன்னேன். பாஸ்தா இல்லை நம்ம வந்து இப்போ வேற ஒன்று சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே கேர்ள் ஃப்ரெண்டா உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி இவனுக்கே ஷாக் ஆகிடும். நாங்கள் தான் எல்லாத்துலையும் பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் 2 பேரும் படிக்கட்டில் பேசுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அந்த ரோல்டு ஆம்லேட்டுக்காக சண்டை போட்டிங்களா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நர்ஸ் டூ சொன்னோன்னே நீயாடா சொன்னேன்ற மாதிரி திரும்பி பார்ப்பேன். நான் சொல்லல என்கிட்ட சொல்லாம இருந்துட்டு நீயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு பின்னும் ஜூங்கவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்கள பார்க்கக்கூடாது அவங்க வந்து ரெக்கவரி ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி டாக்டர் பின் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து சீக்கிரட்டை ரிலீஸ் பண்ணல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்க இருக்கிற கரண்ட் பில் எல்லாத்தையும் நீ தான் பே பண்ணுன்ற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சண்டை போடும்போது காங் வந்திருப்பாங்க. ஸோ காங்க பார்த்துட்டு ஜூங்கா தனியாக 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து உனக்கு வந்து நிறைய தேங்க்ஸ் சொல்லுன்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து அட்டன் பண்ணாமே இருந்த எதுக்காக இப்போ பார்க்க வந்திருக்கேன்னு காங் கிட்ட அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கிளினிக்ல மொத்தம் 7 கேமரா வச்சிருந்தேன். ஆனால் 6 கேமரா மட்டும்தான் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரே ஒரு கேமரா வந்து இப்போ யார்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிட்ட தான் இருக்கு. மீன் வந்து அந்த கேமரா உங்ககிட்ட கொடுக்காம இருக்கானே அந்த கேமரால என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். ஆமா நீ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்ற போலீஸ் கிட்ட சொல்லலாமே அவன் கேட்டோன்னே போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் வந்து அந்த தப்பை வந்து யார் மேல போடலான்னு தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருந்தான். மீனை பத்தி தான் அவன் காங் சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்ப்பான். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கும்போது அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீனை பார்த்துட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக இருப்பான். ஹானிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா ஹானில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டாத ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த காங் வச்சிருந்தாலும் அந்த பென் கேமரா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மாட்டுச்சு. ஸோ இது மூலமாக பார்த்தோன்னா டாக்டர் மின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலான்னு அவங்க சொன்னோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஒரு ஆடியோ கிளிப் இதை கேளுங்கன்னு சொன்னோன்னே அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னா ஹானில் வந்து கேட்டுப்பல ஜூங்கோட அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட்
பின்னாடி நீ தான் இருக்கியா, நீ தான் வந்து இதெல்லாம் பண்ணியான்ற மாதிரி கேட்டிருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு கரெக்டாக அங்கே ஹானில பார்க்க வந்திருப்பான். நீ வந்து எதுக்காக வந்து அவனை பார்க்க போன? ஸோ நீ வந்து எனக்காக தான் நீ வந்து அவனை பார்க்க போனியா? அவன் வந்து அவ்வளோ டேஞ்சரான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு அவனை எதுக்கு நீ தனியாக பார்க்க போனா? நீ வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிஸ்க்கா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அந்த இடத்துல நான் எவ்வளோ வலியை அனுபவிச்சுன்னு எனக்கு தான் தெரியுமா? நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட இதே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன வந்து மறந்துட்டேன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு வெளியே போவான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வருவான். யார் வேணும்னு கேட்டோன்னே ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பொக்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வாங்குறதுக்கு எதுவுமே வரல. ஸோ நீங்கள் வந்து இந்த பொக்கே வாங்கிக்கிற முடியுமான்னு சொன்னோன்னே அந்த பொக்கே வந்து உள்ளே வச்சிருவான். வச்சோன்னே அந்த பொக்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து எடுத்து பார்ப்பான். அதில் வந்து ஹானில் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நானும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நம்ம 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுன்ற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சிருப்பான். அந்த நோட்ஸை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ எழுதி வச்சிருந்தால அந்த மூமெண்ட் வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ ஞாபகம் வந்தோன்னா இவனை தேடி தான் வந்து ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ நீங்க தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துரும். நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாதுன்னு எதுவுமே பண்ணலை, நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி முடிய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் வந்து உன்னோட வழியை ஷேர் பண்ணிக்கணும் தான் நான் நினச்சி இதெல்லாம் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவான்னு நானும் எதிர்பார்க்கல, இதுதான் என்னோட லவ், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ் இந்த மாதிரி தான் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளினிக்கில் சாகிற அளவு கூட வந்துட்டு இருந்தேன், நடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தேன். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டில் வந்து நான் வந்து செத்துறணும், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழவே கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து உன்னை மீட் பண்ணனோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டில் இருந்தது நீ மட்டும்தான், உனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஹானில் நீ வந்து அழுகாத, எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே ராணு அப்புறம் பின்னு 2 பேரையும் காமிப்பாங்க. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலாமான்னு பின் வந்து கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா பின் சொன்ன அந்த டிஷ்ஷை வந்து பார்த்தா நான் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரான் வந்துட்டு அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஓகே நம்ம 2 பேருக்கு ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரான் வந்து அவளுக்கு டிவோர்ஸ் ஆச்சுல அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் மீட் பண்ணேன், 2 பேரும் லவ் பண்ணோம், 2 பேர் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னேன். வா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே ரொமான்டிக்காக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நைட் வந்து வெளியே தங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே வேலை பார்த்த எம்ப்ளாயே கல்யாணம் பண்ணிட்டு சொன்னானே அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன்னு சொன்னேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடும். எப்படி நீ வந்து அவன் மாதிரி ஆளு கூடலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். பொறுமையாரு நீ எதுக்கு இப்போ கோவப்படுறன்ற மாதிரி அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 பேரும் பொறுமையாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசி முடித்தோன்னே இவ வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலையை குவிட் பண்ணா, அதுவும் எதுக்காகன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேலைக்கு போனா, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னோன்னே பின் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு நான் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீட் பண்ணும்போது நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தால, ஸோ நம்மளை பற்றி மட்டுமே பேசலாம், ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும்னு பின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பில் பே பண்ண வரும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணுறேன்னு ரான் சொன்னோன்னே இந்த கூட என்னது இல்லைன்னு ரான் சொன்னோன்னே ஓகே அவங்க கொடையை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் வந்து நாளைக்கு அவங்க கிட்ட வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொடையில் 2 பேரும் போவாங்க. பாடா வந்துட்டு அவங்க அங்கிள் கூட அங்கிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கற்றுக் கொடுங்க, நான் வந்து ஹானிலுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவள் வந்து எந்திரிச்சோடனே நான் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கற்றுக் கொடுங்கன்னு அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்கே ஹானிலும் ஜுங்கவும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் அப்போ நான் வந்து கான்சியஸாக தான் இருந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறையா பேசினான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பற்றி தான் பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் ஷூட் வாங்கி தர முடியுமான்னு ஜூங்கா கேட்டிருப்பான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணு, நான் வந்து உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் ஆகிடும். இங்கே மின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னா அவங்க அப்பா தான் கால் பண்ணுவாங்க. வேகமாக வந்துட்டு மேம் எனக்கு வந்து ஒரு 2 hours வந்து பர்மிஷன் வேணும், அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதா சொல்லியிருந்தேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்து அவரை பார்க்க போகணும்னு சொன்னேன். இல்லை என்னோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் மெடிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நீ வந்து இங்கே தான் இருக்கணும், நீ வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அவன் போகாமல் இருந்ததுனால அவங்க அப்பா வந்து இறந்துடுவார். ஸோ அவங்க அப்பா இறந்தோடனே போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து நிறையா குடிச்சிருந்தாரு, தூக்க மாத்திரை நிறையா போட்டதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ட்ரைவ் பண்ணதுனால ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோக்கு வந்து ஆல்கஹால் வந்து ஆம்பிஃபைன் வந்து கொடுத்துருப்பான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்ப்பான்ல, ஸோ செக் பண்ணும்போது நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு அந்த பழைய மூமெண்ட் எல்லாமே ஞாபகத்தில் வந்துட்டு போகும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன் கூட தான் பேசிட்டு இருப்பான். ஜூங்கா உள்ள வந்துட்டு நீ எதுக்கா என்ன கூப்பிட்டா, நான் வந்து நீ என்னை கூப்பிடு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு பேசிட்டு இருப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து எது சொன்னாலும் எனக்கு வந்து பொய்யா தான் இருக்குன்னு ஜூங்கா சொன்னோன்னே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாருமே பொய்
பொய் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா என் மேல ரொம்ப கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து உன்ன நெறையாவே ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்பயுமே உனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். நீ வந்து கிளினிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த கேஸ்லேருந்து வெளிய வரணுன்றதுக்காக தான் நான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னோனே, இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ற. என்னால வந்து உன்னால நம்பவே முடியாது. நீ எந்த டைம் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோனே, "ஜுங்கோ நீ வந்து என்ன மன்னிச்சிரு. நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உன்ன வர சொன்னேன்." குட் பைன்னு சொன்னோனே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்துட்டு நிக்க முடியாம வெளிய வந்துறான். வெளிய வந்தோனே என்னாச்சு? அவன் என்ன சொன்னான்னு ஹானில் கேட்டோனே, அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நீ என்ன சொன்னன்னு அவளும் கேட்பாளா? நான் என்ன சொல்றது? எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் பண்ண தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் கண் முன்னாடி வந்துட்டு தான் போகுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன என்னால மன்னிக்கவும் முடியல, மன்னிக்காம இருக்கவும் முடியல. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல ஹானின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். ஓகே, ஓகே. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எத போட்டும் குழப்பிக்காத. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அத விட அதிகமா தான் இருக்கு. நீ வந்து அவன நெனச்சு வந்து வொரி பண்ணிக்காத. நீ வந்து அவன நெனச்சு எதுவுமே கஷ்டப்படுத்திக்காதன்னு சொல்லிட்டு ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அப்ப அவன் மின் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இறந்துட்டேன்னா, நீ வந்து என்ன நெனச்சு கஷ்டப்படாத. என்ன நெனச்சு வந்து எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாத. நீ வந்து பார்த்தீன்னா, இதிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருன்ற மாதிரி மின் வந்து சொல்லியிருப்பான். மின்ன காமிப்பாங்க. மின் வந்து இறந்துருவான். ஸோ மின் இறந்தோனே அவன் வந்து பார்த்தா அந்த பிளாக் கலர் ஷூட் வாங்கி குடுத்துருப்பான். ஸோ அந்த ஷூட்ட பார்த்தோனே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் டைம் இருந்த ஞாபகம் வந்துரும். ஸோ ஸ்கூல் டைம் ஞாபகம் வந்ததுனால நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோட்ட பார்த்து அழுதுட்டு இருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.